கிரிக்கெட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். இந்த வீடியோல மேஜர் டோர்னமெண்ட்டோட அப்டேட், என்னென்ன பிளேயர்ஸ் எந்தெந்த மாதிரி விளையாண்டுருக்காங்க, அட் த சேம் டைம் ருத்ராஜ் கெய்க்வாட் மறுபடியும் ஜஸ்டிஸ் ஃபார் ருத்ராஜ் கெய்க்வாட், ஜஸ்டிஸ் ஃபார் ரஜத் பட்டிதன் போடுறதுக்கான ரீசன், பிசிசி ஏன் செலக்டர்ஸ் இவங்களை செலக்ட் பண்ண மாட்டேறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைலை இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு பண்ணீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சூப்பர் பால் ரொம்ப முக்கியமாக இங்கிலாந்து சீரிஸ் வரப்போது, அதை அப்படியே ஒதுக்கி வைப்போம். ஏன்னா அதை பற்றி ஸ்குவாட் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்தாலுமே கூட பின்னாடி அதை பற்றி நம்ம பேசுவோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமாக சாம்பியன்ஸ் டிராஃபி. இப்போ ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்துட்டு அதிகமாக பயிற்சியில் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க. ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ரெட் பால் அதிகமாக ஆடுறதை நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்த 4 மாதத்துக்கு பெருசாக டெஸ்ட் கிடையாது. பட் இருந்தாலும் ஏன் அதை ஆடுறாரு அப்படின்னா ஓடிஐ ஃபார்மெட் பெருசாக கிடையாது. நிறையா பால் ஃபேஸ் பண்ணி பழகணும். மறுபடியும் அந்த ஓடிஐ ஃபார்மெட்டுக்கான மைண்ட் செட் எடுத்துகிட்டு வரணும். கடந்த 6 மாதமாக T20 வேர்ல்ட் கப் படிச்சதுக்கு அப்புறம் ஓடிஐ அப்படிங்கிற பேச்சுக்கே இந்தியாவுக்கு இடம் கிடையாது. ஓடிஐ மேட்சஸ் டோட்டலாக விளையாடவே இல்லை. அப்படி பார்க்கும்போது திடீர்னு பெருசாக டைம் கிடையாது. இன்னும் எக்ஸாக்டாக ஒரே மாதம் தான், February 19. அந்த மாதிரி டைமில் நம்ம பார்க்கும்போது சாம்பியன்ஸ் டாபிக்குள்ளே போயிருப்போம். இதுக்குள்ளே கம்ப்ளீட்டாக ஃபார்முக்கு வரணும் அப்படின்னா இது ஒன்று தான் வழினுங்கிற மாதிரி ரோஹித் சர்மா ரெட் பாலில் பயங்கரமாக ப்ராக்டிஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. விராட்டும் சீக்கிரமாகவே பயிற்சியை தொடங்க போகிறாரு. ஹோப்ஃபுல்லி ஒரு பெஸ்ட் டீமை ஃபார்ம் பண்ணி கப்படிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கலாம். ரீசன்ட் டைமில் ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாடை பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமாக இருக்குது. இங்கிலாந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, நியூசிலாந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாலுமே எல்லா டீமுமே செமையாக இருக்காங்க. கோப்பை யாருக்கு போக போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இதை தாண்டி எப்பவுமே போயிட்டு இருக்கக்கூடிய அப்டேட் தான். நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எகைன் ருத்ராஜ் கெய்க்வாட், எகைன் ரஜத் பட்டிதருக்கு ஏன் சான்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறத. ரஜத் பட்டிதருக்கோட ரீசன்ட் டைமில் தாங்க எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு தொடர்ந்து வாய்ப்பு அப்படிங்கிறதே கிடைக்கல. கில்லை விட பெட்டராக எல்லா விதமான ஸ்டாட்ஸும் வச்சிருந்த போதும் கில்லை வந்துட்டு நான் வெளியில் அனுப்பணுங்கிற மாதிரி நான் சொல்ல வரல. ருத்ராஜ் கெய்க்வாடுக்கு ஏதாவது ஒரு மேட்ச் ஆகுது, ஒரு சீரீஸ் ஆகுது கொடுத்தே ஆகணுங்கிறது தான் எல்லாருமே சொல்லக்கூடிய விஷயம். நாட் ஒன்லி ஃபேன்ஸ், இருக்கக்கூடிய எல்லா கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்ஸும் அதை தான் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. திரும்ப ஜெய்ஸ்வால், அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறீங்க. ஜெய்ஸ்வால் பர்ஃபெக்டாக போயிட்டு இருக்காரு. இருந்தாலும் கில்லுக்கு பதிலாக ஒரு டோர்னமெண்ட்டை கட் பண்ணிட்டு அவருக்கு சான்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிற வேண்டுதல் தான் எல்லா பக்கமும் இருந்தே வந்துட்டு இருக்கு. அண்ட் கொடுத்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஒரு செஞ்சுரி எல்லாமே அடிச்சு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. எந்த ஃபார்மெட்லையுமே T20 ஓடிஐ எதுலையுமே அவர் கொடுக்கறது இல்லை, டெஸ்ட்லையும் கொடுக்கறது இல்லை. என்னதான் டீம் இந்தியா நினைச்சிட்டு இருக்காங்கிற மாதிரி டாக்ஸ் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. நாட் ஓன்லி ருத்ராஜ் கெய்க்வாட், ரஜத் பட்டிதரும் இந்த ஒரு இடத்துல வருவார். ஏன்னா அவங்க எடுக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாமே மிடில் ஆர்டருக்கு இல்லாத மாதிரி. KL ராகுல், அது மட்டும் இல்லாமல் சுப்மன் கில், ஜெய்ஸ்வால் எல்லா ஓப்பனர்ஸையுமே தொடர்ந்து டாப் 1 டாப் 3 நம்ம போடும்போது ஓப்பனிங்கே ஆடி பழகின ஆட்கள் எப்படி திடீர்னு மிடில் ஆர்டருக்கு அடாப்ட் ஆவாங்க அப்படிங்கிற கேள்விக்குறி தான். இப்போதைக்கு ஸ்ரேயாஸ் ஐயர் மட்டும் மிடில் ஆர்டரில் பர்ஃபெக்டாக இருக்காரு. அப்படி பார்க்கும்போது ரஜத் பட்டிதர் மிடில் ஆர்டரில் எல்லா விதமான ஃபார்மெட்லையுமே கலக்கியிருக்காரு. அவருக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி டேலண்டை ஏன் நீங்கள் வந்துட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ கேள்விகள் வந்துட்டு இருக்கு. கம்பீர் மேலேயும் கேள்விகள் இருக்கு. ஏன் நீங்கள் KKR கோட்டா மட்டும்தான் வந்துட்டு செலக்ட் பண்ணுவீங்களா? MI சைட்லேருந்து மட்டும்தான் பார்ப்பீங்களா? மற்ற டீம்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டீங்களாங்கிற மாதிரி ஃபேன்ஸ் புரிஞ்சுக்காம IPL இதுக்குள்ளேயும் கொண்டு வந்து பேசிட்டு இருக்காங்க. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் இந்த டைமில் அதிகமான பேச்சுவார்த்தை வருது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சான்ஸ் கிடைக்கலனா 6 மாதத்துக்கு சான்ஸ் கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் சாம்பியன்ஸ் டிராஃபி, அதுக்கப்புறம் முழுக்க IPL 3 மாதம் போயிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஜூனில் நடக்கும். அந்த டைமில் வந்துட்டு இந்தியா சும்மா தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜூலையில் தான். 6 மாதம் உங்கள் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் IPL மட்டும்தான் ஆடுற மாதிரி இருக்கும். ருத்ராஜ் அண்ட் ரஜத் பட்டிதர் பொறுத்த வரைக்கும் இன்டர்நேஷனல் சைடில் போகவே முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம். இதையே தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். எகைன் ஒரு தடவையாவது அவங்க ஸ்குவாட் சேஞ்ச் பண்ணணும். எல்லா விதமான ஃபார்மெட்லேயும் வந்துட்டு சான்ஸ் கிடைக்கல பரவாயில்ல. ஏதாவது ஒரு ஃபார்மெட்டில் இவங்க ஆடணும். ஓடிஐ மாதிரியான ஃபார்மெட்டில் கண்டிப்பாக ரஜத் பட்டிதர் ஷூட் ஆவார். ருத்ராஜை பொறுத்த வரைக்கும் 3 ஃபார்மெட்லையுமே ஷூட் ஆவார் அப்படிங்கிற பட்சத்துலையுமே கூட அவங்களுக்கு ஓப்பனர்ஸ் இருக்காங்கங்கிறதுனால எடுக்க மாட்டேறீங்க. அட்லீஸ்ட் பேக்கப்பாவது எடுத்து போடணுங்கிறதான் எல்லாருடைய வேண்டுதலுமாகவே இருந்துட்டு இருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம் அவங்களுடைய மைண்ட் செட் என்ன, எப்படி சூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற விஷயத்தை. ஓவராலாக இப்போ வந்திருக்கிற அப்டேட் தான். இதுக்கு முன்னாடி IPL எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட் வீடியோஸ் போட்டிருக்கோம். சப்போஸ் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நீங்கள் மேஜராக வெயிட் பண்ணக்கூடிய டோர்னமெண்ட் என்ன? இப்போ போயிட்டு இருக்க சவுத் ஆஃப்ரிக்கா T20 பார்த்துட்டு இருக்கீங்களா? அண்ட் உங்களுடைய ஃபேவரட் டீமில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத தாராளமாக கமெண்ட்டில் ஷேர் பண்ணலாம். அண்ட் தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட நினைச்சிருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.